எடப்பாடியார் கொத்தடிமை, அதிமுக கொத்தடிமை எல்லாம் சொல்லிட்டு போங்க. எது பண்ண நாங்கள் சாதிச்சுட்டு போனோம். நாங்கள் அதான் என்னைக்காக உங்களுக்கு சொல்லிருக்கோமா? ஆக இதே முதலமைச்சர் இருக்கும் பொழுது இத்தனை சாதனை படைத்தவர் தான் எடப்பாடியார் அவர்கள். இந்த சீட்டில் 1 2 அல்ல 11 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்களும் பல இடங்களிலே பேசியிருக்கிறோம், பல இடங்களில் சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம், நீட்டு சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஆக நான் மருத்துவத்துறை அமைச்சரிடம் கேட்பதெல்லாம் தயவு கூர்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நான் 100 தான் இருக்குது, அவங்கள குறையும் சொல்ல முடியாது. டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உடனடியாக நேர்ப்பதற்கு வழிபாருங்கள். ஸ்டாஃப் நர்ஸு கடைசி 2025 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் சைக்கிள் அந்த நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் அந்த ஜிஓவை அசோசியேஷன் மூலமாக என்ற கொடுத்தாங்க. அந்த ஜிஓவை ரத்து பண்ணி உடனடியாக அந்தந்த மருத்துவக் கல்லூரியிலே அந்தந்த புதுசாக ஏற்கனவே தொகுப்பூதியத்திலே வெயிட்டிங்கில் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தயவு செய்து உடனடியாக வேலையை அமர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது வருவாய்த்துறை அமைச்சருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 6 மாவட்டத்தை பிரித்த பெருமை எடப்பாடியார் அவர்களை உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுடைய மாவட்டத்திலே அது என்னுடைய தொகுதியிலே அகசீஸ்வரம் தாலுக்கு என்று ஒரு தாலுக்கு இருக்கிறது. அங்கே 2 டிஎஸ்பி ஆஃபீஸு, 11 போலீஸ் ஸ்டேஷன், அதற்கு மேலாக 11 டவுன் பஞ்சாயத்து, 23 வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தால் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 5,30,000 பாப்புலேஷன் இருக்குது. ஆகவே நான் என்னிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் அந்த அகசீஸ்வரம் தாலுக்கா 2ஆக பிரித்து நார்வலை ஒரு தலைமையிடமாகவும் அகசீஸ்வரத்தை ஒரு தலைமையிடமாக வைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மேலாக இங்கே பேசினார்கள் சமூக நலத்திட்டத்திலே. நான் கடந்த காலத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன், பல இடங்களில் பேசியிருக்கிறோம். 33 லட்சம் பேக்லாக் இருக்குது. திண்டிவனத்தில் மட்டும் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது போக 29 லட்சம் பேருக்கு பேக்லாக்கு பென்ஷன் கொடுக்கலன்னு அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தயவு கூர்ந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், இது கடந்த காலத்திலே நடந்த விஷயம் இருந்த போதிலும் நீங்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அடுத்தபடியாக லேண்ட் சீலிங், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், அதில் லேண்ட் சீலிங் வருது 37B. 37Bயில் those who are going to start a medical college or medical hospital, there is a permission from the government. நீங்கள் உங்களுடைய கொள்கை வழக்கு கொடுப்பதை பார்த்தேன், அதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 282 ஹாஸ்பிட்டல், 282 காலேஜெல்லாம் பெண்டிங்காகவே இருக்குது. தயவு கூர்ந்து அதையும் நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் திங்கட்கிழமை தோறும் கலெக்டர்கள் மனுவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், மனுவில் நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் புதிதாக வந்த கலெக்டர்களுக்கு இன்னமும் அந்த மாவட்டத்தோட நிலையை தெரியாத அளவுக்கு நீங்கள் அத்தனை மாவட்ட ஆட்சியாளருக்கும் அந்த மாவட்டத்தோட நிலை கருதி, இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாச்சுன்னா வந்த கலெக்டர் உடனே செங்கச்சூளையெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். உதாரணம் என்னுடைய தொகுதி சம்மந்தம் இல்லை, மாவட்ட சம்மந்தமாட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா என்னன்னு தெரியல. யாரெல்லாம் லோன் வாங்கினா அவங்க மட்டும்தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆகவே தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளருக்கு நீங்கள் பேசும் பொழுதோ அல்லது தொலைபேசி தொடர்பு கொள்ளும் போதோ இது போன்றவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து, நாங்கள் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லவே இல்லை, நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலாக வருவாய்த்துறையிலே இருக்கக்கூடிய, இங்கே பேசினார்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸை பற்றி பேசினார். அது 99 இயர்ஸ் லீஸ், 1 அல்ல 2 அல்ல. அந்த தினம் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது 99 இயர்ஸ் லீஸு. அந்த பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் எம்ஏஎம் அவர்கள் இறந்து விட்ட பிறகு அந்த ரேஸ் கோர்ஸை நடத்துவதற்கு ஆள் இல்லை. ஆகவே அதையும் நீங்கள் தயவு கூர்ந்து அந்த இடத்தை வருவாய்த்துறை மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.